பாவத்தை சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டியாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கின்றேன். மங்கையர் நேரம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் இந்த நாளிலும் கூட உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். என் தேவனாகிய கர்த்தர் தாமே இந்த நாள் நிகழ்ச்சியை நமக்கு ஆசீர்வதித்து தரும்படியாய் நம்மையும் இந்த நிகழ்ச்சியையும் ஆண்டுடைய கரத்திலே நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, அருமையான இந்த வேலைக்காய் உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரங்கள் அப்பா. எங்களுக்காக நீர் எவ்வளவாய் வாதிக்கப்பட்டீர் சுவாமி, எங்களுக்காக எவ்வளவாய் நீர் நொறுக்கப்பட்டீர் ஆண்டவரே. தகப்பனே, எங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினியை நீர் ஏற்றுக்கொண்டீரே அப்பா. அப்படிப்பட்டதான அந்த பாடுகளை தியானிக்கின்ற காலகட்டத்திலே கர்த்தாவே, இதோ நாங்கள் வந்து இருக்கிறோம் சுவாமி. நீர் எதற்காக இந்த உலகத்திற்கு வந்தீரோ, நீர் எதற்காக உம்முடைய இரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்தீரோ, எதற்காக நீர் 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்து எங்களோடு கூட இன்றைக்கும் வாழ்கின்ற ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறீரோ, அந்த நோக்கத்தை நாங்கள் புரிந்து கொள்ளவும் கர்த்தாவே, அதற்கு ஏற்ற வாழ்க்கை வாழவும் என் தேவனாகிய கர்த்தர் கிருபை செய்வீராக. சரியானவற்றை நாங்கள் புரிந்து கொள்ளவும் தகப்பனே, எங்களையே சீர்படுத்தி தகப்பனே உமக்குள்ளாக எங்களை ஸ்திரப்படுத்தி கொள்ளக்கூடிய கிருபையையும் நீர்தாமே பரத்திலிருந்து தருவீராக. இந்த நாளிலும் எங்களுக்கு தேவையான மன்னாவை நீர் தாரும் சுவாமி. எங்கள் ஒவ்வொருவருடைய உள்ளத்தையும் நீர் திறந்து கொடும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை எங்களுக்குள் விழுந்து நல்ல நிலத்தில் விழுகின்ற விதையாக தகப்பனே, நூறத்தனையான பலனை நாங்கள் கொடுக்கத்தக்கதாக எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆயத்தப்படுத்தும். பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்வீராக. உம்முடைய கிருபைக்குள்ளாக ஒப்பு கொடுக்கிறோம் மீட்பர் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென் ஆமென். நாம் இன்றைக்கு தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் மத்தேயு சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 29வது வசனம். மத்தேயு 27:29. முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து அவர் வலது கையில் ஒரு கோலை கொடுத்து அவர் முன்பாக முழங்காற்படியிட்டு, யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவரை பரியாசம் பண்ணி அவர் மேல் துப்பி அவர் கோலை எடுத்து அவரை சிரசில் அடித்தார்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, எத்தனை கோரமான சம்பவத்தை நாம் இங்கே வாசிக்க கேட்கின்றோம். அந்த காலகட்டத்திலே ரோம ராஜ்யம் இருந்த பொழுது அவர்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்பட்டவர்களுக்கு பல வகையான தண்டனைகளை கொடுப்பார்கள். அவர்களுடைய சட்டத்திட்டத்திற்கு விரோதமாய் போனாலோ, அவர்களுக்கு பிடித்தமில்லாத காரியத்தை செய்தாலோ, தேச துரோகிகள் என்று வந்தாலோ, கொலை வெறியர்கள் அல்லது பெரிய கள்ளர்கள் என்று எப்படியோ ஏதோ குற்றம் சாட்டப்பட்டவர்களாக இருக்கும் பொழுது அவர்களுக்கு ரோம பேரரசிலே பல வகையான தண்டனைகள் கொடுக்கப்பட்டு வந்தன. ஒரு சிலரை அவர்கள் என்ன செய்வார்கள், எரிகிற அக்கினி சூளையிலே போடுவார்கள். ஒரு சிலரை கல்லெறிந்து கொல்வார்கள். ஒரு சிலரை என்ன செய்வார்கள், வாளால் பட்டயத்தால் அறுப்புண்டு. இன்னும் சிலரை மிருகங்களுக்கு இரையாக கொடுப்பார்கள். மிக மிக கொடுமையானவர்கள் என்று இருக்கிறவர்களுக்கு சிலுவை மரணத்தை கொடுப்பார்கள். இதுதான் அந்த காலகட்டத்திலே ரோமர்கள் மக்களுக்கு வைத்திருக்கின்ற தண்டனையின் விவரங்கள். இதில் ஏதாவது ஒன்று அவர்களுக்கு கிடைக்கும். இந்த சிலுவை மரணம் என்பது தான் இருப்பதிலேயே மிக 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 மோசமான ஒரு சாபத்துக்கு ஏதுவான ஒரு தண்டனையாக கருதப்பட்டு வந்தது. அப்படிப்பட்ட தண்டனையை தான் என் அருள்நாதர் இயேசுவுக்கு அந்த காலகட்டத்தில் அவர்கள் கொடுத்தார்கள். பிலாத்து என்பவன் எவ்வளவோ இயேசுவை அதிலிருந்து மீட்க வேண்டும் என்பதற்காக பிரயாசப்பட்டோம். ஒன்று நடக்கலை. ஏன்னா பிரதான ஆசாரியர், அங்கே வேதபாரகர், கூடியிருந்த ஜனங்கள் எல்லோருமே இயேசுவுக்கு விரோதமாய் சாட்சியங்களை எழுப்பி அங்கே அதிக கலகம் பண்ணுகிறவர்களாக இருந்தார்கள். பொதுவாக பஸ்கா பண்டிகை முடிவின் பொழுது ஒரு காரியம் நடக்கும். 2 பேரை, அந்த கைதிகள் அல்லது குற்றவாளிகள் என்பவர்களை நிறுத்தி அதில் யாராவது ஒருவரை விடுதலை செய்ய வேண்டும் என்று மக்கள் விரும்பினால், அவர்களை சொன்னால் அவர்களை விடுதலை செய்கின்ற பழக்கம் இருந்தது. எனவே பிலாத்துவும் என்ன செய்தான், அந்த சமயத்தில், அந்த பஸ்கா பண்டிகை சமயத்தில்
இயேசு கிறிஸ்துவையும் பரபாஸ் என்ற ஒரு மோசமான ஒரு கள்ளனையும் நிறுத்தி, எதற்காக என்றால் அந்த பரபாஸை பற்றி எல்லாருக்கும் தெரியும். எவ்வளவு அக்கிரமக்காரன், எவ்வளவு கொலைகள், எவ்வளவு கொள்ளைகள் என்பது எல்லாருக்கும் தெரியும். ஆகவே அவன் மிக மோசமானவன். இயேசு கிறிஸ்துவை பற்றியும் அவர்கள் அறிந்திருந்தார்கள், எவ்வளவு நன்மையான காரியங்களை செய்தார். அதனால் பிலாத்து நினைத்தான், இந்த 2 பேரையும் நிறுத்தி கேட்டால் ஜனங்கள் அந்த பரபாஸை தண்டனைக்கு உட்படுத்துவார்கள், இயேசு கிறிஸ்துவை விடுதலை செய்து விடுவார்கள் என்ற நோக்கத்தோடு தான் நிறுத்தினான். ஆனால் காரியம் மாறுதலாய் முடிந்தது. இது அவனுடைய அதிகாரத்தினால் அல்ல, அல்லது இந்த மக்கள் விரும்பி சொன்னதினால் நடந்த காரியம் அல்ல. ஒன்றை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாமே தேவ சித்தத்தின்படி, தேவ திட்டத்தின்படி, மனுக்குலத்தின் மீட்புக்காக தேவனாகிய கர்த்தர் அனுமதித்திருந்தார். ஆகவே தான் இந்த காரியங்கள் எல்லாம் இப்படியாக நடந்து கொண்டிருந்தது. அப்படியாக இயேசுவை சிலுவையில் அறைந்து கொல்லும் என்று சொல்லி ஜனங்கள் கூக்குரலிட்டனர். வேறு வழி இல்லை. உடனே பிலாத்து என்ன செய்தார்? இந்த மனுஷனிட்ட ஒரு குற்றமும் நான் கண்டுபிடிக்கவில்லை, ஆகவே அவருடைய மரணத்துக்கும் எனக்கும் ஒன்றும் சம்மந்தம் இல்லை என்று கை கழுவி விட்டு இயேசு கிறிஸ்துவை இந்த மக்களிடம் விட்டு உங்கள் விருப்பப்படி செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டான். பொதுவாக சிலுவை மரணம் என்று ஒன்று இருந்தால் அந்த காலகட்டத்தில் என்ன செய்வார்கள்? அந்த அந்த தண்டனை விதிக்கப்பட்டவர்களை அழைத்து கொண்டு போய் அந்த சிலுவையிலே அறைந்து தொங்க விட்டு விடுவார்கள். வேறு ஒன்றும் அவர்களுக்கு செய்வதில்லை. அவர்களை சிலுவையிலே அறைந்து தொங்க விட்டு விடுவார்கள். மாலை அந்த சூரியன் அஸ்தமிக்கின்ற வரையிலும் அவர்கள் பார்ப்பார்கள். அதற்குள் அவர்கள் அந்த வேதனையிலும் கஷ்டத்திலும் மற்றவர்கள் அவர்களுக்கு முன்பதாக அவர்களை இகழ்ந்து பேசுவது இதையெல்லாம் கேட்டு மனம் நொந்து உடல் நொந்து அவர்கள் மரித்து விடுவார்கள். அப்படி ஒருவேளை மாலை வரையிலும் அவர்கள் மரிக்காமல் இருந்தால் அந்த போர் சேவகரில் உள்ள தலைவன் என்ன செய்வான்? அவர் காலை முறித்து விடுவான். அப்போ அந்த கால் முறிக்கும் பொழுது அந்த ஷாக்கில் அந்த மனிதன் இறந்து போவான். இதுதான் அந்த சிலுவை மரணம். அதே சிலுவை மரணத்தை தான் இயேசுவுக்கும் கொடுத்தார்கள். இவரை சிலுவையில் அறைந்து கொல்லும். ஆக நியாயப்படி அந்த கால கட்டப்படி என்ன நடந்திருக்க வேண்டும்? உடனே இயேசுவை கூட்டிகிட்டு போயிருக்கணும், அங்கே சிலுவையில் அறையிருக்கணும், தொங்க விட்டுருக்கணும். ஆனால் அப்படி செய்தார்களா? நடக்கவில்லை. அப்படி ஆகவில்லை. என் தகப்பனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு, நம்முடைய சொந்த இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நடந்த காரியம் என்ன? அவர்கள் உங்கள் இஷ்டப்படி செஞ்சுங்கன்னு பிலாத்து சொன்ன உடனே 26வது வசனம் சொல்லுகின்றது, அவர்கள் பரபாசை விடுதலையாக்கி இயேசு அவரை வாரினால் அடிப்பித்து சிலுவையில் அறையும்படிக்கு ஒப்பு கொடுத்தான். அப்பொழுது தேசாதிபதியின் போர் சேவகர் இயேசுவை தேசாதிபதியின் அரண்மனையிலே கொண்டு போய் போர் சேவகரின் கூட்டம் முழுவதையும் அவரிடத்தில் கூடி வர செய்து அவர் வஸ்திரங்களை கழற்றி சிவப்பான மேலங்கியை அவருக்கு கொடுத்து முள்ளுகளால் ஆன ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்தார்கள். எத்தனை அலங்கோலம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஏற்பட்டிருக்கிறது பாருங்கள். அவங்கள சிலுவையில் அறைந்து கொல்லும் என்று சொல்லியாச்சு, தண்டனைக்கு ஒப்பு கொடுத்து விட்டாகிவிட்டது. அவர்களுடைய வழக்கப்படி அவரை இழுத்து கொண்டு போய் எந்த இடத்துல வைக்கணுமோ அங்கே வச்சு சிலுவையில் அறைந்து கொல்ல வேண்டும். ஆனால் அப்படி செய்யாமல் இவர்கள் என்ன செய்கிறார்? அவரை வாரினால் அடிப்பித்தார்கள். வாரினால் அவர் மேலே எச்சியை துப்பினார்கள். அவரை படாத பாடுபடுத்தினார்கள். அது மாத்திரமல்ல, வேதம் சொல்லுகின்றது, அவர் வஸ்திரங்களை கழற்றி மேலங்கி, அவருக்கு சிவப்பான மேலங்கியை உடுத்தி முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து அவர் வலது கையில் ஒரு கோலை கொடுத்து அவர் முன்பாக முழந்தாள் படியிட்டு, யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவரை பரியாசம் பண்ணினார்கள். இது எத்தனை ஒரு அவமானம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே. மற்றவர்களால் இவ்வாறாக ஒரு சொன்னாலே நம்மால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ஆனால் இத்தனை நன்மைகளை செய்த என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நேரிட்ட பாடுகளை பாருங்கள். பாரினால் அடித்தார்கள், காரி துப்பினார்கள், தலையிலே முள்முடி சூட்டப்பட்டது. இதெல்லாம் எதற்காக? சற்று யோசித்து பாருங்கள். நீங்களும் நானும் இந்த உலகத்தினுடைய சாபத்திலிருந்து விடுபட வேண்டும் என்பதற்காக, பாவத்திலிருந்து விடுபட வேண்டும் என்பதற்காக, பிசாசின் அடிமைத்தனத்திலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக,
நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு நாம் அனுபவிக்க வேண்டிய தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார். அவர் ஏற்றுக்கொண்டார். ஒவ்வொரு ஆக்ஷன் என்று சொல்வார்கள் அல்லவா, ஒவ்வொரு செய்கைக்கும் நாம் ஆவிக்குரிய அர்த்தங்களை புரிந்து கொள்ள வேண்டும். எதற்காக இப்படி நடந்தது, ஏன் வஸ்திரங்களை உரிந்தார்கள், ஏன் அவர் மேல் காரி துப்பினார்கள், எதற்காக சவுக்கால் அவர் அடிக்கப்பட்டார். வேதம் சொல்லுகின்றது, உழப்பட்ட நிழம் போல அவர் உடல் முழுவதும் அந்த சவுக்கினால் அடிக்கும் பொழுது கிழிக்கப்பட்டு இருந்ததாம். கிழிக்கப்பட்டிருந்த உடல் முழுவதும். அது பத்தாதென்று அதற்கு பிறகு தலையிலும் முள்முடி வைக்கப்பட்டது. பொதுவாக அந்த சிலுவையிலே தண்டனை அனுபவிக்கிறவர்கள் யாரும் முள்முடி அடிந்ததாக, முள்முடி அவர்களுக்கு சூட்டப்பட்டதாக நாம் பார்க்கவில்லை. ஏனென்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோடு கூட 2 பேர், 2 பக்கமும் 2 கள்ளர்களும் சிலுவையில் அறையுண்டு இருந்தார்களே, அவர்கள் தலையில் எந்த முடியும் இல்லை, முள்முடி வைக்கப்படவில்லை. ஆனால் இயேசுவின் தலையில் மாத்திரம் முள்முடி வைக்கப்பட்டிருந்தது. அதற்கு காரணம் என்ன தெரியுமா? என் வேதத்தில் ஒரு எழுத்தாவது, ஒரு சம்பவமாவது தேவனுடைய திட்டம் இல்லாமல், அதற்குரிய ஆவிக்குரிய அர்த்தம் இல்லாமல் இங்கே எழுதப்படவில்லை. இயேசு கிறிஸ்துவின் தலையிலே முள்முடி சூட்டப்பட்டது. இன்றைக்கு அதைத்தான் நாம் பார்க்க போகின்றோம். ஏன் இயேசுவின் தலையில் மாத்திரம் அது, மற்ற அந்த தண்டனையை அனுபவித்த வேறு யார் தலையிலையும் அது அப்படி வைக்கப்பட்டதாக நாம் பார்க்கவில்லை. வரலாற்றிலும் சொல்லப்படவில்லை, நம்முடைய வேதத்திலும் சொல்லப்படவில்லையே. ஏன் இயேசுவின் தலையில் மாத்திரம் இந்த முள் கிரீடம்? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வேத பண்டிதர்கள் சிலர் சொல்லுகின்ற ஒரு காரியம் என்ன தெரியுமா? அந்த முள் ஒவ்வொன்றும் குறைந்தது 3 அங்குலமாவது நீளமாக இருக்கும் என்று சொல். அவ்வளவு நீள முட்கள், அவ்வளவு கூர்மையான முட்கள் நிறைந்தது. அது ஒரு கொடியை போல இருக்குமா. அந்த கொடியில் அது அப்படிதான், அந்த முள்கொடி என்று முள்ளாலான கொடியாக இருக்கும். அதை எடுத்து தான் அவர்கள் கிரீடமாக அதை சுற்றி இயேசு கிறிஸ்துவனுடைய தலையின் மேல் வைத்தார்கள். வைத்தது மாத்திரமல்ல, அதை அழுத்தி வைக்கும் பொழுதே நமக்காக சிந்தப்பட வேண்டிய இரத்தமானது அவர் சிரசில் இருந்து புறப்பட தொடங்கியது. அது இன்னும் சரியாக செட்டாகவில்லை என்று சொல்லி கோலால் அதை அடித்தார்கள். இன்னும் ஆழமாக தலையிலே அது ஆழ பதிந்தது என்று சொல்லி பார்க்கின்றோம். எதற்காக இந்த முட்கிரீடம்? எதற்காக? என்றைக்காவது நம்ம அதை யோசித்து பார்த்தோமா? ஏன் தேவனாகிய கர்த்தர் இதை அனுமதித்தார்? இந்த முட்கிரீடத்தினுடைய தாற்பயம் என்ன? இதில் அடங்கி இருக்கின்ற ஆவிக்குரிய சத்தியம் என்ன? அதை நாம் புரிந்து கொண்டோம் என்று சொன்னால், கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்மில் ஒருவர் கூட இந்த உலகத்தின் மாயையிலே சிக்கிக்கொள்ள மாட்டோம். பிசாசின் வஞ்சக வலையிலே மாட்டிக்கொள்ள மாட்டோம். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு பேச விரும்புகின்றார். இந்த முட்கிரீடம் என்பது விசேஷித்த விதமாக ஆவிக்குரிய காரியங்களில் 3 வித அடையாளமாக இருக்கின்றது. 3 காரியங்களுக்கு இது அடையாளமாக இது இருக்கின்றது. இந்த காரியங்களுக்காகத்தான் தேவனாகிய கர்த்தர் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தலையின் மீது அந்த முட்கிரீடத்தை வைப்பதற்கு அவர் அனுமதித்தார் என்று சொல்லி பார்க்கின்றோம். முதலாவதாக இந்த முட்கிரீடம் எதன் அடையாளமாக இருக்கிறது தெரியுமா? இது ஒரு சாபத்தின் அடையாளம். முள் என்பது சாபத்தின் அடையாளம். இது எப்படி நமக்கு தெரிகின்றது? ஆதியாகமத்தின் புத்தகம் 1-2 அதிகாரங்களை எல்லாம் வாசித்து பார்த்தோம் என்றால், தேவனாகிய கர்த்தர் இந்த உலகத்தை சிருஷ்டித்தார். அதில் தேவையான தாவரங்கள், மிருகங்கள் எல்லாவற்றையும் அவர் சிருஷ்டித்தார். தம்முடைய சாயலாக மனிதனையும் சிருஷ்டித்தார். இந்த உலக படைப்புகளை எல்லாம் சிருஷ்டித்த பிறகு அவர் ஒவ்வொன்றையும் பார்த்து சொல்வது நல்லது, நல்லது, நல்லது என்று சொல்லி. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? என் தேவன் சிருஷ்டித்த படைப்புகள் எல்லாமே நல்லது. யாருக்கு நல்லது? அவர் சாயலாக படைக்கப்பட்ட மக்களுக்கு நல்லது. அவர்களுக்கு நல்லதாக இருக்கும் பொருட்டாகத்தான், அவர்கள் நன்றாக வாழ்ந்து சுகித்திருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் எல்லாவற்றையும் பார்த்து 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 என் தேவன் நல்லது, 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 இது மனிதனுக்கு நல்லது, நல்லது, நல்லது என்று எல்லாவற்றையும் சிருஷ்டி கொடுத்தார். ஆனால் என்றைக்கு
இந்த ஆதாமும் ஏவாளும் தேவனுடைய கட்டளைக்கு விரோதமாய், தேவ கட்டளை என்ன? நீங்கள் இந்த தோட்டத்தில் உள்ள எல்லா மரத்தின் கனிகளையும் புசிக்கலாம். ஆனால் இந்த நடுவில் ஒரு மரம் இருக்கே, நன்மை தீமை அறியக்கூடிய ஒரு மரம், அந்த மரத்தின் கனியை மட்டும் நீங்கள் புசிக்கக்கூடாது. புசிக்கின்ற நாளிலே நீங்கள் சாகவே சாவீர்கள் என்று சொல்லி அவர் சொல்லியிருந்தார். ஆனால் பிசாசானவன் ஏவாளை வஞ்சித்து அவளை மாத்திரமல்ல, அவள் மூலமாக ஆதாமும் அந்த கனியை உண்ணும்படி செய்து, இந்த கீழ்ப்படியாமையின் நிமித்தமாக என்ன நடந்தது? தேவ பிரசன்னத்தை அவர்கள் இழந்து போனார்கள். அந்த ஏதேன் தோட்டத்து மகிமையை அவர்கள் இழந்து போனார்கள். எனவே தேவனாகிய கர்த்தர் கோபம் கொண்டு இவர்களை வஞ்சித்த அந்த பிசாசை அவர் சபித்தார் என்று சொல்லி பார்க்கின்றோம். நீ இப்படி வஞ்சித்த காரணத்தினால இனி நீ உன் வயிற்றினால் தரையில் ஊர்ந்து போவாய், மண்ணை தின்பாய் என்று சொல்லி அந்த சர்ப்பத்தை வஞ்சித்தார். அதே போல் ஏவாள், அதுக்கிட்டேருந்து வாங்கினது முதல்ல யார்? ஏவாள் தான். ஆக இந்த ஏவாளை பார்த்து சொல்லுகின்றார், நீ மிகவும் கஷ்டப்பட்டு பிள்ளை பேறு பெறுவாய், ஆனாலும் உன்னுடைய அன்பு உன்னுடைய கணவனை எப்பொழுதும் சார்ந்து இருக்கும் என்று சொல்லி ஏவாளுக்கு ஒரு சாபம். அதே போல் ஆதாமுக்கும் ஆண்டவர் ஒரு சாபத்தை கொடுக்கின்றார். அது என்ன சொல்லப்பட்டிருக்கின்றது? ஆதாமை பார்த்து சொல்லுகின்றார், இதோ இந்த பூமியெல்லாம் நன்மைக்காக தான் சிருஷ்டித்தேன், ஆனால் பாவத்தினால் என்ன ஆகிவிட்டது? இந்த பூமி சபிக்கப்பட்டிருக்கும். நீ கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி நீ உழைப்பாய். ஆக நீ உழைக்கிறதுனால எல்லாமே நல்லா வரும்னு நினைக்காத. இந்த பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். அதற்கு ஆதாரமாக ஆதியாகமத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 17-18 வசனங்களில் நாம் இப்படியாக பார்க்கிறோம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 17-18. பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடே அதன் பலனை புசிப்பாய். அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும். பாருங்க, உன் நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டிருக்கும். அந்த சாபத்தின் அடையாளம் என்ன? அது உனக்கு என்ன செய்யுமா? முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும். ஆக இந்த முள் சாபத்தின் அடையாளமாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அவன் பாவம் செய்த காரணத்தினால் இந்த உலகத்தில் தீமை வந்துவிட்டது. இந்த தீமை வந்த காரணத்தினால பல வகையான போராட்டங்களும் வர தொடங்கிவிட்டது. எனவே தான் சாபத்தின் அடையாளமாக தேவனாகிய கர்த்தர் சொல்கிறது என்னன்னு பாருங்கள், உனக்கு அது முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும். அதுதான் சாபத்தின் அடையாளம். இதே தான் புதிய ஏற்பாட்டிலே பார்க்கிறோம். எபிரேயர் காக்கியோன் எழுதின நிருபத்தில் 6ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள் விதமாய் சொல்கிறது. எப்படியெனில், தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுகிறவர்களுக்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும். முள் செடிகளையும் முள் பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமோ தகாததாயும் சபிக்கப்படுவதற்கு ஏற்றதாகவும் இருக்கும். சுட்டரிக்கப்படுவதே அதன் முடிவு. மழை பெய்து தண்ணீரை குடிக்குது, அப்போ அதுலேருந்து நல்ல பயிர் வந்ததுன்னா அது நல்ல நிலம், அது தேவனால் ஆசீர்வாதத்தை பெறும். ஆனால் எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு அதற்கு பதிலாக அது முள்ளையும் முள் செடிகளையும் முள் பூண்டுகளையும் அது பிறப்பிப்பது என்று சொன்னால், அங்கே அந்த நிலத்தில் விளையுதுன்னு சொன்னால் அந்த நிலம் சபிக்கப்பட்டதாக இருக்கும். சுட்டரிக்கப்படுவதே அதனுடைய முடிவு. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த பாவத்தின் விளைவாக சாபம் வந்துவிட்டது. ஆக இந்த சாபம் அதன் அடையாளம்தான் இந்த முள் செடி. எனவே அந்த சாபத்தை போக்குவதற்காகத்தான் என் தேவனாகிய கர்த்தர் அந்த முடியை, அந்த முள்ளினால் செய்யப்பட்ட அந்த முடியை அவர் ஏற்றுக்கொண்டார். அந்த முள்முடி தலையிலே இருந்த பொழுது அதன் வழியாய் வந்த இரத்தம் என்ன செய்து விட்டது? இயேசுவின் இரத்தம் அந்த சாபத்தை முறித்து விட்டது.
சாபத்தை முறிக்கும் வண்ணமாகத்தான் என் அருள்நாதராகிய இயேசு கிறிஸ்து அந்த முள் கிரீடத்தை தன்னுடைய தலையிலே அதை ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பான சகோதரனே, சகோதரியே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நிறைய பேர் சொல்கிற காரியம் என்ன தெரியுமா? யார் விட்ட சாபமோ என் குடும்பத்தில் ஒன்றுமே நல்லது நடக்க மாட்டேங்குது, யார் விட்ட சாபமோ இப்படியாக அலைந்து திரிய வேண்டியது இருக்கின்றது என்று சொல்லி இன்றைக்கும் நம்மில் விசுவாசிகள் என்று சொல்பவர்கள், கிறிஸ்துவர்கள் என்று சொல்பவர்கள் இந்த சாபத்திற்கு அவங்க விட்ட சாபமோ இவங்க விட்ட சாபமோ, நீதிமொழிகளில் அழகாக ஆண்டவர் சொல்கிறார், காரணம் இல்லாமல் இட்ட சாபம் தங்காது, ஒரு நாளும் தங்காது. மனிதர்கள் தேவனுடைய பிள்ளைகளை சபிக்க முடியாது, அதை முதலாவது தெரிந்து கொள்ளுங்கள். உண்மையிலே நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்த கோட்டைக்குள் இருப்போம் என்று சொன்னால், அவருடைய பரிசுத்த இரத்தத்தினால் கழுவப்பட்டு இருப்போம் என்று சொன்னால், யார் விடுகின்ற சாபமோ உங்களையோ உங்கள் பிள்ளைகளையோ குடும்பத்தையோ தொழிலையோ எதையும் பாதிக்காது என்பதை உறுதியாக நீங்கள் விசுவாசியுங்கள். அதைத்தான் ஆண்டவர் சார். காரணம் என்ன? அந்த சாபத்தை அவர் ஏற்கனவே சுமந்து தீர்த்து விட்டார். கல்வாரி சிலுவையிலே அந்த முள்முடியை ஏற்றுக்கொண்டதன் விளைவாக சாபத்தின் அடையாளமாக இருந்த அந்த முள்முடியில் இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம் பட்டவுடன் அது நமக்கு ஆசீர்வாதமாக மாறிவிட்டது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இப்படியாக பயந்து கொண்டு இருக்கின்றீர்களோ? யாரோ எதையோ செய்து விட்டார்கள், அப்படியோ இப்படியோ என்று பயந்து கொண்டிருக்கின்றீர்களோ? தேவன் நமக்கு சொல்லுகின்ற ஒரு காரியம், என்னாகமத்தின் புத்தகம் 23:23 நமக்கு தெளிவாய் சொல்கிறது, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. யார் அந்த யாக்கோபு? யார் அந்த இஸ்ரவேலன்? நீங்களும் நானும் தான். இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட நாம் தான் அவர்கள். ஆகவே எந்த சாபமும் நம்மை முறியடிக்க முடியாது என்பதை, நம்மை தீட்டுப்படுத்த முடியாது, நம்மை அழிக்க முடியாது என்பதை நாம் இன்றைக்கு நினைவில் கொள்ள வேண்டும். அதன் அடையாளமாகத்தான் இயேசு அந்த முள் செடியை ஆன அந்த கிரீடத்தை தன்னுடைய தலையிலே ஏற்றுக்கொண்டார். ஆக அந்த முள்முடி எதை காட்டுகின்றது? அது நம்முடைய சாபத்தின் அடையாளமாக அது இருக்கின்றது. இரண்டாவதாக இந்த முள் எதனுடைய அடையாளம் தெரியுமா? வேதனையின் அடையாளம். முள்ளானது வேதனையின் அடையாளமாக இருக்கிறது. இதை எங்கே பார்க்கின்றோம்? 2 கொரிந்தியரின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 7வது வசனம். 2 கொரிந்தியர் 12:7. அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மையின் நிமித்தம் நான் என்னை உயர்த்தாத படிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாத படிக்கு அதை என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. பாருங்கள், 2வது அது ஒரு வேதனையின் அடையாளம். எது? முள் ஒரு வேதனையின் அடையாளம். காலில் ஒரு சின்ன முள் குத்திட்டாலே நமக்கு எவ்வளவு வேதனை. அதை உடனே அதை எடுத்தாலொழியே நம்மால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. அதே போல் அந்த காடுகளில் அல்லது தோட்டங்களில் வேலை செய்பவர்களுக்கு திடீரென்று ஏதாவது ஒரு சின்ன முள் குத்தி விட்டால் அதற்கு பிறகு அது எடுக்கின்ற வரையிலும் வேறு எந்த வேலையும் அந்த கையை வைத்து செய்ய, ஒரு சின்ன முள் ஒரு சின்ன இடத்துல கையில் ஒரு பகுதியில் குத்தி இருக்கிறதுனால முழு வேலையும் நம்மால் செய்ய முடியாத ஒரு பரிதாபமான சூழ்நிலைக்கு நாம் போய்விடுகிறோம். ஏனென்றால் அது அவ்வளவு வேதனை கொடுப்பதாக இருக்கின்றது. என் சரீரத்திலே எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. காரணம் என்ன? அந்த முள்ளுடைய வேலை என்ன? அது வேதனை கொடுத்துட்டே இருக்கிறது. எதற்காக அந்த முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால், என்னை நான் உயர்த்தாத படிக்கு, என்னை குறித்தே நான் மேன்மை பாராட்டாத படிக்கு அந்த முள் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அதற்காகத்தான் இந்த முள் நமக்கு வேதனையின் அடையாளமாக இருக்கின்றதே. இந்த வேதனையை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த கல்வாரி சிலுவையிலே அவர் ஏற்றுக்கொண்டார். அவர் ஏற்றுக்கொண்டார். அந்த வேதனை தரும் அந்த முள் கிரீடத்தை அவர் எதற்காக தலையிலே தாங்கினார்? இந்த முள் போன்ற வேதனைகள், இந்த முள் போன்ற நோய்கள், இந்த முள் போன்ற மனிதர்கள், ஏன் வரும் நோய்கள் மாத்திரமல்ல, அங்கே பவுல் சொல்வது அவருக்கு உடலிலே கொடுக்கப்பட்ட ஒரு உபாதை. என்னை நான் உயர்த்தாத படிக்கு
எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு பல வகையான ஆசீர்வாதங்கள் தேவனிடத்திலிருந்து வந்திருக்கிறது என்பதை குறித்து நான் பெருமை பாராட்டாத படிக்கு எப்படி இருந்தாலும் உனக்கு ஒரு பலவீனம் இருக்குப்பா, அந்த பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும், அதனால் இந்த பலவீனம் நீங்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லவில்லை. சொல்ல இந்த முள் நீங்கும்படி நான் 3 நேரம் ஜெபம் பண்ணினேன். ஆனால் கர்த்தர் சொன்ன ஒரே வார்த்தை 2 கொரிந்தியர் 12:9, என் கிருபை உனக்கு போதும். இன்றைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகின்ற ஒரு காரியம் இதுதான் பிரியமானவர்களே, என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கின்றார். ஆக இந்த வேதனை கொடுக்கின்ற இந்த முள் கிரீடத்தை ஏற்றுக்கொண்டதுடைய நோக்கம் என்ன? நம்மை எல்லா வேதனைகளிலும் இருந்து நம்மை மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காக. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 53ஆம் அதிகாரம் 5வது வசனம் நமக்கு தெளிவாய் ஒரு காரியத்தை சொல்கிறது. அது என்ன சொல்லுகின்றது? ஏசாயா 53:5, நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டார், நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் சுகமானோம். எப்படிப்பட்ட நோயாக இருந்தாலும், யார் கைவிட்டாலும், மருத்துவர்களால் ஒன்றும் கண்டுபிடிக்க முடியாத நோயாக இருந்தாலும், எந்த ட்ரீட்மெண்ட்டாலும் அதற்கு சரியான இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வரப்பட முடியாத நிலைமையில் இருந்தாலும், எப்படி இருந்தாலும் என் இயேசுவின் தழும்பு அது எல்லாவற்றையும் அவற்றிலிருந்து மீட்டெடுக்க, நமக்கு சுகம் கொடுக்க வல்லமை உடையதாக இருக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள். காரணம் என்ன? நமக்காக அவர் பாடுபட்டார். அந்த சிலுவையிலே அந்த முள்முடியை ஏற்றுக்கொண்டாரே, அதனால் ஏற்பட்ட காயங்கள் எதற்காக? அவருடைய தழும்புகளால் நாம் சுகமாக வேண்டும் என்பதற்காக, நாம் தப்பி பிழைக்க வேண்டும் என்பதற்காக, நம்முடைய நோயிலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக, அந்த மன உளைச்சல்களிலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக. இந்த முள் என்பது சரீர பிரகாரமான ஒரு நோய் மட்டுமல்ல, குடும்பத்திலேயே முள் போன்ற சில நபர்களையும் ஆண்டவர் அனுமதித்து தான் வைத்திருக்கின்றார். நம்முடைய குடும்ப சமாதானத்திற்கு முள் போன்ற யாரோ ஒருவர் இருப்பார்கள். அது ஒரு வேளை மாமியாராக இருக்கலாம், மருமகளாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், பேர பிள்ளைகளாக இருக்கலாம், கணவனாக இருக்கலாம், மனைவி, யாரோ ஒருவர். ஊழியத்தின் பாதையிலும் கூட, சபைகளிலும் கூட இப்படி முள் போன்றவர்கள் உண்டு. ஆனால் தேவன் என்ன சொல்கின்றார்? அப்படிப்பட்ட அந்த நோவிலிருந்தும், அவர்கள் மூலமாய் வருகின்ற உபத்திரவங்களிலிருந்தும் உங்களை காக்கும்படியாகத்தான் என் அருள்நாதர் இயேசு அந்த முள் கிரீடத்தை தாங்கினார். அந்த முள் கிரீடம் வைக்கப்பட்டதினால் ஏற்பட்ட காயத்தினால் நாம் சுகமாகிறோம். வெறும் உடல் பிரகாரமான சுகம் மட்டும் அல்ல, உள்ளத்திலும் ஏற்பட்ட காயங்களுக்கு அவரே அருமருந்தாக இருக்கின்றார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்ம நினைக்கிறோம் இல்லையா, ஐயோ எனக்கு இருக்கிற இந்த வியாதி அது சுகமாகாதுன்னு சொல்லிட்டாங்களே, நான் சாகின்ற வரையிலும் இந்த மருந்தை எடுத்துக்கொண்டு தான் இருக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டார்களே, நான் எப்படி பிழைப்பது? யாரிடம் போவது? அவ்வளவு செலவு பண்ணுவதற்கு என்னிடத்தில் பணம் இல்லை, இது தீராத வியாதி என்று சொல்லிவிட்டார். அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம். நாம் ஏன் கவலைப்பட வேண்டும்? ஏனென்று சொன்னால், நம்முடைய நோய்களை எல்லாம் அவர் அந்த சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டார். ஆக இந்த முள்முடியினுடைய அடையாளம் என்ன தெரியுமா? அது நம்மை வேதனையிலிருந்து நாம் மீட்கப்பட வேண்டும், சரீர உபாதையிலிருந்து நாம் மீட்கப்பட வேண்டும், மன உளைச்சலிலிருந்து நாம் மீட்கப்பட வேண்டும். இதற்காகத்தான் அவர் அந்த முள் கிரீடத்தை ஏற்றுக்கொண்டார். இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பான சகோதரனே, சகோதரியே, சற்று யோசித்து பாருங்கள். நாம் இதையெல்லாம் சிந்தித்திருக்கின்றோமா? கொஞ்சம் நமக்கு பிபி என்று டாக்டர் சொல்லிவிட்டார், கொஞ்சம் டயாபெட்டிக் என்று சொல்லிவிட்டார், கொஞ்சம் ஹார்ட் ரேட் சரியில்லை என்று சொல்லிவிட்டார், ஏதோ ஒரு கட்டி இருக்கிறது, சந்தேகமாக இருக்கிறது என்று சொல்லிவிட்டார். எவ்வளவு கலங்கி போய் விடுகின்றோம், எவ்வளவு துவண்டு போகின்றோம். காரணம் என்ன? மருந்தையும் மருத்துவரையும் நம்மிடத்திலே உடலிலே காணப்படுகின்ற அடையாளங்களையும் நம்புகிறோமே தவிர, என் இயேசு சொன்னார், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்னாரே.
எதற்காக, எப்படி அது வந்தது? அந்த கல்வாரி சிலுவையிலே அவர் ஏற்றுக்கொண்ட அந்த முள் கிரீடம் என்ன செய்தது? இந்த வேதனைகளிலிருந்து நமக்கு ஒரு விடுதலை கொடுத்தது. இதை நாம் விசுவாசிக்க வேண்டும் பிரியமானவர்களே. ஏதோ வருகின்றோம், இப்படி செய்கின்றோம், பெரிய வெள்ளிக்கிழமை என்று சொல்லுகின்றோம், ஆலயத்துக்கு போகின்றோம், 3 மணி நேரம் ஆராதனைன்னு சொல்கிறோம், பல காரியங்களை செய்கிறோம். என்றைக்காவது இதை நாம் தியானித்திருக்கின்றோமா? இப்படியாக நாம் இருப்போம் என்று சொன்னால், கிறிஸ்துவர்கள், விசுவாசிகள், ரட்சிக்கப்பட்டவர்கள் என்று சொல்பவர்கள் ஒரு நாளும் சோர்ந்து போக மாட்டார்கள். ஒரு நாளும் அவர்கள் வேதனையை அனுபவிக்க மாட்டார்கள். கர்த்தர் கொடுத்தது என்று இருந்து கொள்வார்கள். இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற அன்பான சகோதரனே, சகோதரியே, இன்றைக்காவது ஆண்டவர் நமக்காக இரத்தம் சிந்தி, இதோ நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவர் நொறுக்கப்பட்டு காயங்களை ஏற்று தழும்புகளை பெற்றது எதற்காக? அந்த தழும்புகளால் நாம் சுகம் பெற வேண்டும் என்பதற்காக. இதுதான் 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்திலையும் பேதுரு அதே தான் சொல்கிறாரு. அவருடைய காயங்களால் நாம் சுகமானோம் என்று சொல்லி அவர் சொல்கின்றார். ஆக இந்த முள் கிரீடமானது வேதனையை நீக்குவதனுடைய அடையாளம். முதலாவதாக பார்த்தோம், முட்கள் சாபத்தை முறிக்க, சாபத்தின் அடையாளம். 2வது அது வேதனையின் அடையாளம். 3ஆவதாக ஒரு காரியம், இந்த முட்கள் எதனுடைய அடையாளமாக இருக்குது தெரியுமா? கவலையின் அடையாளங்களாக இருக்கிறது. இந்த முள் கவலையின் அடையாளம். மார்க் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 18, 19 இதெல்லாம் வாசித்து பார்த்தோம் என்று சொன்னால், அதில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கின்றது? ஒரு விதைப்பவன் ஒருவன் விதைப்பதற்காக விதைகளை எடுத்துக்கொண்டு போனான். அப்படி போகும் பொழுது சில விதைகள் வழி அருகே விழுந்தது, சிலது கற்பாறையின் மேல் விழுந்தது, சில முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது, சிலவை நல்ல நிலத்தில் விழுந்தது. ஆக சீடர்கள் கேட்குறாங்க, நீங்கள் சொன்ன இந்த உவமைக்கு எங்களுக்கு அர்த்தம் புரியலையே, அப்படி என்றால் என்ன என்று கேட்கிறார்கள். அதற்கு ஆண்டவர் கொடுக்கின்ற பதில் என்ன தெரியுமா? மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 18, 19 வசனங்களில் ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுகின்றார். வசனத்தை கேட்டும் உலக கவலைகளும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் மற்றவைகளை பற்றி உண்டாகிற இச்சைகளும் உட்பிரவேசித்து வசனத்தை நெருக்கி போட அதனால் பலனற்று போகிறார்கள். இவர்களே முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள். ஆக இந்த முள் எதை குறிக்கிறது என்றால், இந்த உலக கவலைகளையும் அந்த ஐஸ்வர்யத்தின் மயக்கம், இந்த 2ல் நம்ம சிக்கி இருக்கின்றோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, யாராக இருந்தாலும் இந்த உலக கவலை எல்லாரையும் வாட்டி வதைக்கிறது. வீட்டுக்கு வீடு வாசப்படி எல்லா இடத்துலையும் பிரச்சனை. ஆனால் பிரச்சனை என்பது வேற, கவலை என்பது வேற. பிரச்சனை வந்ததுன்னா அதை எப்படி தீர்ப்பது என்று சொல்லி ஞானமாய் நடக்க தேவனுடைய ஆலோசனை பெறுவது ஒன்று. இன்னொன்று, அதையே தலையில் வைத்துக்கொண்டு இதுக்கு என்ன செய்வேன் என்று சொல்லி அங்கலாய்ப்பது இருக்கிறதே, அதுக்கு பேர் தான் கவலை. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? இந்த கவலை எதற்கு சமமாக இருக்குது? இந்த முள்ளுள்ள இடங்களில் விழுகின்ற அந்த விதைக்கு, அந்த முள்ளுக்கு சமமாக இருக்குது. அது என்ன செய்யாது? இந்த விதை முளைத்து எழும்ப விடாது. கொஞ்சம் எழும்போம், இந்த உலக கவலை அதை நசுக்கி போட்டுவிடும். பிரசங்கத்தை கேட்கும்போது நமக்கு உற்சாகமாக இருக்கும். ஆனால் வீட்டுக்கு வந்தால் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வரும். உடனே அதை பார்த்தோன்னே கேட்ட வசனத்தை மறந்துடுவோம், இதில் மூழ்கி விடுவோம். உலக கவலை அது நம்மை என்ன செய்கின்றது? ஆண்டவரை விற்று நம்மை விலக்கி போடுகிறது என்று சொல்லி பார்க்குறோம். கவலை வந்ததுன்னா நம்ம மனசு சோர்ந்து போயிடும். இந்த கவலை வந்ததுன்னு சொன்னால் ஒரு வகையான பயம் வந்துவிடும். ஏன்னா அதே மார்க்கு சுவிசேஷத்தில் 4ஆவது அதிகாரத்தில் ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அதில் 35 வாசித்து பார்த்தோம் என்று சொன்னால், கடலில் அக்கறைக்கு போவோம் என்று சொல்லி தான் பயணம் பண்ணுகிறார்கள். ஆனால் அப்படி பண்ணும் பொழுது பெரிய அலை எழும்புது, காற்று வருது, கொந்தளிப்பு ஏற்படுது. அப்படியே இந்த படகே அமிழ்ந்து போயிடுமோன்னு சொல்லி அப்படி ஒரு பயங்கரமான ஒரு சூழல்.
அந்த நேரத்தில் இவங்க பயந்து போய் இயேசுவை எழுப்புறாங்க. என்ன ஐயரே, உமக்கு கவலை இல்லையா, நாங்கள் மடிந்து போகிறோமே என்று சொல்லி இயேசு எழுந்து அந்த காற்றை அதட்டி விட்டு சீடர்களை பார்த்து சொல்கிறாரு. மார்க் 4:40, அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள், ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்றார். அப்போ பயத்துக்கும் விசுவாசத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. பயம் இருக்கிற இடத்துல விசுவாசம் இருக்காது, விசுவாசம் இருக்கிற இடத்துல பயம் இருக்காது. ஆண்டவர் கேட்குறார், ஏன் பயந்தீர்கள், நான் தான் கூட இருக்கிறேன் அல்லவா, நான் தானே அக்கறைக்கு போவோம் என்று சொல்லி நான் உங்களை அழைத்து கொண்டு வந்தேன். அக்கறைக்கு போவோம் என்று நான் சொன்னால் நாம் நிச்சயமாக அங்கே போய் சேருவோம் என்ற விசுவாசம் உங்களுக்கு இல்லையே, ஏன் பயப்பட்டீர்கள், ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று? இன்றைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து ஆண்டவர் அந்த கேள்வியை தான் கேட்குறார். ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று, ஏன் இப்படி கவலையில் மூழ்கி கிடக்கின்றீர்கள், என்னால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் என்று ஒன்று உண்டோ? ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து கேட்குறார். ஒவ்வொன்றையும் அதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்வேன் என்பது உங்களுக்கு தெரியாதா? உங்களை எல்லாம் நான் என் உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கின்றேனே, அது உங்களுக்கு தெரியாதா? உங்களை என் கண்ணின் மணியைப் போல பாதுகாக்கிறேனே, அது உங்களுக்கு தெரியாதா? அந்த கல்வாரி சிலுவை மேட்டிலே என்னுடைய இரத்தத்தையும் என்னுடைய ஜீவனையும் சிந்தி உங்களை நான் மீட்டு எடுத்தேனே, உங்களை அப்படியே விட்டு விடுவதற்காகவா? ஆண்டவர் இந்த கேள்வியெல்லாம் கேட்குறார். நம்ம ஏன் இன்றைக்கு இப்படி ஒரு அவிசுவாசத்தில் இருக்கிறோன்னு சொன்னால், ஏன் பயப்படுறோம், ஏன் கவலைப்படுறோம், ஏன் சந்தேகப்படுறோன்னு சொன்னால், என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார் அல்லவா, இந்த முள் இதெல்லாம் நம்ம அப்படியே அமுக்கி தேவனுடைய இந்த வசனம் நமக்குள் கிரியை செய்யக்கூடாத படிக்கு நம்மை கவலையில் ஆழ்த்துகிறது. இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பான சகோதரி சகோதரி, உங்களில் எத்தனை பேர் இப்போ கவலையோடு இருக்கீங்க, எனக்கு இவ்வளோ பிரச்சனை, இவ்வளோ கஷ்டம், இவ்வளோ நஷ்டம் என்று இருப்போம் என்று சொன்னால் நமக்கு என்ன இல்லை? ஆண்டவர் மீது விசுவாசம் இல்லை. காரணம் என்ன? நம்ம முள்களாக இருக்கின்றோம். சாபத்தின் அடையாளமாகிய அந்த முள் வேத வசனம் நமக்குள் கிரியை செய்யக்கூடாத படிக்க நம்மை நசுக்கி போட்டு விடுகிறது. அதனால தான் மத்தேயு சுவிசேஷம் 6வது அதிகாரத்தில் 25-34 வரலாம் வாசித்து பார்த்தோம்னா ஆண்டவர் சொல்கிறார், என்னத்தை உண்போம், எதை குடிப்போம், எதை உடுத்துவோம் என்று கவலைப்படாதீர்கள். இவங்களெல்லாம் யார்? அஞ்ஞானிகள் தான். ஆண்டவரை பற்றி அறியாதவர்கள் தான் அஞ்ஞானிகள். நாம் நினைப்பது போல் கிறிஸ்துவர்கள்லாம் ஞானிகள், கிறிஸ்துவர்கள் அல்லாதவர்கள் அஞ்ஞானி, அது அல்ல. அது நாம் வச்சு கொண்டது. கர்த்தருக்கு முன்பதாக, தேவனுக்கு முன்பதாக அவரை அறிந்தவர்கள் மட்டுமே ஞானிகள், மற்றவர்கள் எல்லோரும் அஞ்ஞானிகள். ஆகதான் ஆண்டவர் சொல்கிறார், அஞ்ஞானிகளை போல் ஏன் இப்படி அலசடிப்படுறீங்க, ஏன் என் மேலே விசுவாசம் இல்லாமல் போயிற்று? முதலில் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும். இதை நம்ம உணர்ந்திருக்கிறோமா? இந்த வசனம் நமக்குள் கிரியை செய்யக்கூடாத படிக்கு என்ன நடக்கிறது? இந்த உலகத்தின் காரியங்கள் எல்லாம் அப்படியே நம்மை நசுக்கி போட்டு விடுகிறது. இது ஒரு சாபத்தின் அடையாளம். ஆண்டவர் அதை தான் சொல்கிறாரு. இப்படி இந்த உலக கவலை நம்மை முட்களாக இருந்து நம்ம என்ன செய்கின்றது? தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாத படிக்கு நம்மை அடக்கி வைத்து விடுகிறது. ஆக இந்த முள் என்னெல்லாம் செய்து பாருங்கள், அது ஒரு சாபத்தை அடையாளமாக இருக்கிறது. அடுத்து இந்த முள் வேதனையின் அடையாளமாக இருக்கிறது. மூன்றாவதாக இந்த முள் கவலையின் அடையாளமாக இருக்கிறது. இதையெல்லாம் முறித்து போடும் பொருட்டாகத்தான், இவைகளெல்லாம் உடைத்து போடும் பொருட்டாகத்தான் என் அருள்நாதராக இயேசு கிறிஸ்து அந்த முள் கிரீடத்தை தன்னுடைய தலையிலே தாங்கினார். அந்த பிளாத்தின் அரண்மனையில் வைக்கப்பட்ட அந்த முட்கிரீடமானது அவர் கல்வாரி சிலுவையிலே மரித்து அவரை உடல் அடக்கம் பண்ணுகின்ற வரையிலும் அந்த முட்கிரீடம் அவர் தலையில் இருந்ததாக நாம் பார்க்கின்றோம். எதற்காக தெரியுமா? உங்களுக்காகவும் எனக்காகவும். அதே ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 53ஆம் அதிகாரம் 5வது வசனம் சொல்வது போல, நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டார், நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினையை அவர் ஏற்றுக்கொண்டார், அவருடைய தழும்புகளால் நாம் சுகமானோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அந்த காயங்கள் எல்லாவற்றுக்கும் முத்தாய்ப்பாக இருந்தது அந்த தலையில் உள்ள கிரீடம், சாபத்தின் அடையாளம். மனிதனுடைய பாவத்தினால் வந்த அந்த சாபத்தை முறியடிக்கும் பொருட்டாக பிசாசின் தலையை நசுக்கினதின் அடையாளம் அதுதான். சாபமாக இருந்த அதை, அந்த முள் கிரீடத்தை அவர் அந்த கல்வாரி சிலுவையிலே
மனிதர்களுக்கு ஆசீர்வாதத்தின் ஊற்றாக மாற்றினாரே, அதை நினைத்து நாம் ஆண்டவரை துதிக்க வேண்டும். அதை நினைத்து நாம் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்க வேண்டும். அப்படிப்பட்ட காலத்தில் தான் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். எனவே இந்த வேளையிலும் நமக்காக இவ்வளவு பாடுகளை பட்டு, நமக்காக வேதனையை சுமந்து, நமக்காக தலையிலேயே அந்த முட்கிரீடத்தை ஏற்றுக்கொண்ட அந்த ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே, இதோ இந்த வேளையில் நான் உமது அடிமையாக உம்முடைய கல்வாரி சிலுவை அடையிலே வந்து நிற்கிறேன் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? அப்பா, இதோ இந்த வேளையிலும் அன்பு இரட்சகா, எனக்காக அல்லவோ நீர் அந்த முட்கிரீடத்தை ஏற்றுக்கொண்டீர். என் சாபத்தை நீக்கும் பொருட்டாக அல்லவா, என் வேதனையை நீக்கும் பொருட்டாக அல்லவா, என் கவலைகளை எல்லாம் போக்கும் பொருட்டாக அல்லவா, சாபத்தின் அடையாளமாக அந்த முட்கிரீடத்தை நீர் உம்முடைய தலையில் ஏற்றுக்கொண்டீர் சுவாமி. இந்த வேளையிலும் கூட நான் அதை உணர்ந்து கொள்ளும்படியான ஒரு கிருபையை தகப்பனே நீர் எனக்கு கொடுத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இனியும் நாங்கள் தொடர்ந்து கர்த்தாவே எங்களுடைய பழக்கத்தின்படி பாரம்பரியத்தின்படி பல பக்தி முயற்சிகளில் ஈடுபட்டு கொண்டு எதற்காக நீர் எங்களுக்காக அந்த கல்வாரி சிலுவையில் மரித்தீரோ அந்த நோக்கத்தை இன்னும் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறோம் சுவாமி, இன்னும் புரிந்து கொள்ளாமல் இருக்கின்றோம். அதிலிருந்து விடுதலை இந்த நாளிலே நாங்கள் பெற்றுக்கொள்ள கிருபை தருவீராக. செய்தியை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளும் இந்த வேளையிலே கர்த்தாவே தங்களை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கட்டும். அந்த முள்முடி சூட்டப்பட்ட கிரீடத்திலிருந்து வருகின்ற அந்த இரத்தத்தின் தகப்பனே, அந்த வல்லமை இந்த மக்களுக்கு மேல் பாயட்டும். ஒவ்வொரு அன்பு சகோதர சகோதரியின் மீது பாயட்டும் சுவாமி. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்க வல்லது என்பதை மக்கள் உணர்ந்து கொள்ளட்டும். இயேசுவின் இரத்தம் சாப கட்டுக்களை உடைக்க வல்லது என்பதை பிள்ளைகள் புரிந்து கொள்ளட்டும் ஐயா. அந்த இரத்த கோட்டைக்குள்ளாக பிள்ளைகள் கடந்து வர ஒரு விசை கூட இயேசுவே உம்முடைய பரிசுத்த இரத்தத்தால் என்னை கழுவி பரிசுத்தப்படுத்தும் என்று சொல்லி பிள்ளைகள் தங்களை உம்மிடத்திலே அர்ப்பணிக்க நீர் உதவி செய்வீராக. இதோ இந்த நாள் இரட்சணியத்தின் நாள், இதுவே அனுக்கிரக காலம் என்பதை பிள்ளைகள் உணர்ந்து கொண்டு கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகளாய் மாற நீங்கள் உதவி செய்யுங்க. எங்கள் ஒவ்வொருவருக்கும் அந்த கிருபையை தாங்க. உம்முடைய பரிசுத்த இரத்தத்தை ஒவ்வொருவர் மீதும் நீர் தெளிப்பீராக. செய்தியை கேட்கிற பிள்ளைகள் மீது, அவர்கள் குடும்பத்தின் மீது, அவர்கள் தொழில் மீது, கர்த்தாவே அவர்கள் ஊழியத்தின் மீது உம்முடைய பரிசுத்த இரத்தத்தை தெளிக்கிறேன். உம்முடைய இரத்தத்தின் வல்லமைக்குள் எந்த பிசாசிற்கும் அதிகாரம் இல்லை என்று சொல்லி இயேசுவின் நாமத்தினால் கட்டளை கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்காக ஜீவனை கொடுத்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. 3ஆம் நாள் உயிர் தெழுந்து கர்த்தாவே இன்றும் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னவரே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபைக்குள்ளாக ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். உம்முடைய இரத்தத்தின் வல்லமையை நாங்கள் உணர்ந்து கொண்டு கர்த்தாவே எங்களுக்கு என்று உண்டு பண்ணி வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை முற்றிலுமாய் சுதந்திரித்துக் கொள்ள எங்களை தகுதிப்படுத்தி ஏற்றுக்கொள்ளும். மீட்பர் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்திற்கு சகல வல்லமையும் உண்டு. இயேசுவின் இரத்தம் ஜெயம். God bless you.